வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூவி டிவி மக்களே. ஸோ எஸ், இன்னைக்கு ஸ்குவாட் அனலைசிஸ்ல எந்த டீம் பத்தி பேச போறோம் அப்படின்னா லிவர்பூல். ஸோ அவங்க ஸ்குவாட் இந்த சீசன் எப்படி இருக்க போகுது அண்ட் அவங்க டைட்டில் அடிக்க வாய்ப்புகள் இருக்கா? ஸோ அதெல்லாம் இந்த வீடியோல கிளியரா பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி மச்சான் இரியோலா வந்திருக்காரு இந்த சீசன் இன்சார்ஜா. ஸோ அவரை பத்தி என்ன நினைக்கிறேன்? சத்தியமா போன மேனேஜர்ல ஒரு டாப் 3 டாப் 4 மேனேஜர்ஸ் நீ ரேட் பண்ணணும்னு நினைச்சேன்னா நான் இரியோலாவை கண்டிப்பா கொடுப்போம் மச்சான். ஏன்னா பான்மவுத் அந்த மாதிரி கிட்டத்தட்ட சூப்பரா ஆடினாங்க. நம்ம பான்மவுத் மேட்சை பார்க்கறதுக்குன்னு குறிப்பிட்டு இந்த மேட்ச் எப்படியாவது மிஸ் பண்ணாம பார்க்கணும்டா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அவரோட ஸ்டைல் வந்து சூப்பரா இருந்தது போன இது பார்க்கும்போது. ஃபுல் அட்டாக்கிங் தான். நீ ஒரு 2 கோல் நான் விடுறேன்னா நான் ஒரு 3 கோலா அடிக்கிறேன். பெரிய பெரிய டீம் கிட்ட நிறைய வந்து ஷாக்கர் கொடுத்தாரு அவர் தான். ஸோ பான்மவுத் ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க மச்சான். ஆனால் அவர் சர்ப்ரைசிங்ல அவர் எக்ஸிட் பண்ண போறாரு அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. அடுத்த சீசன் அவர் போவாரா அப்படின்ற மாதிரி தான் பார்த்தோம். இந்த சைடு வந்து ஆர்னே ஸ்லாட்டை இவங்க சாக் பண்ணுவாங்க, டப்புன்னு இரியோலாவை தூக்குவாங்க அப்படின்னு நம்மளும் எதிர்பார்க்கல. ஸோ இது எப்படி சொல்றதுன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட பான்மவுத்தில் ஒரு சூப்பராக அச்சீவ் பண்ணிட்டாரு, செம்மையா பண்ணியிருந்தாரு. யங்ஸ்டர்ஸும் பயங்கரமா இருந்தாங்க. இப்போ லிவர்பூல் வந்திருக்காரு. லிவர்பூல் அதிக அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆட போறாரா? எனக்கு தெரிஞ்சு காம்படிஷனுமே பயங்கரமா இருக்கும் மச்சான். ஷூரா. ஸோ இரியோலா வந்து நம்ம பான்மவுத்ல பார்க்கும்போதே அதான் டிஃபென்ஸோட அட்டாக் தான் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ்ன்ற மாதிரி ஃபுல்லா அட்டாக் ஓரியன்டட் மேனேஜர் தான். பட் அது எல்லாமே வந்து லிவர்பூல் மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு டீம் கிட்ட இந்த பிலாசபிலாம் ஃபாலோ ஆகுமா? ஸோ கிளாப் கிட்ட பயங்கரமான அட்டாக்கிங் ஃபுட்பால் தான் விளையாடினாங்க மச்சான். எல்லாமே சூப்பராக தான் விளையாடினாங்க. பட் இப்போ ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டா இருக்க போகுது. லிவர்பூல்ல ஸ்லாட் ஒரு மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. அண்ட் அவரை வந்து சீசன் ஆரம்பிக்கும் போதே ஒரு மாதிரி தான் போனாங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த சீசன் வரைக்கும் சான்ஸ் கொடுத்தாங்க ஸ்லாட்டுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் தான் கடைசியில தான் ஒரு பாயசத்தை போட்டாங்க. அண்ட் இரியோலாவை எடுத்தது ஒரு பயங்கரமான ஒரு பிக் தான் என்ன பொறுத்த வரைக்கும் லிவர்பூல். பார்ப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு. அண்ட் இன்னைக்கு வீடியோல கிளியரா பாத்துடலாம். ஸோ அவங்க ஸ்குவாட் எப்படி போறாங்க அண்ட் இது வரைக்கும் அவங்க ஹிஸ்டரியா என்ன பண்ணியிருக்காங்க லிவர்பூல் பத்தி எல்லாமே ஒரு அனலைசிஸ் பாத்துடலாம். ஸோ இதுதான் அவங்களோட மெயின் கோரா நான் பார்க்குறேன். ஸோ மேனேஜர் வந்து இரியோலா. ஸோ அண்ட் ஆல்சோ ஸ்டார் பிளேயர் நம்ம போன சீசன்ல எல்லாமே பயங்கரமா லிவர்பூலுக்கு பண்ணது வந்து சபோஸ்லாய். ஸோ வந்து பயங்கரமான ஒரு சீசனா இருந்தது சபோஸ்லாய்க்கு. அண்ட் சலா இருக்கிற வரைக்கும் ஃப்ரீ கிக் அவர் எடுப்பாரா, பெனால்ட்டி அவர் எடுப்பாரான்னு ஒரு மாதிரி டவுட்ல இருந்தோம். பட் இப்போ மெயின் இன்சார்ஜ் எல்லா செட் பீஸ்க்கும் வந்து சபோஸ்லாய் தான். சபோஸ்லாய் வந்து ஒரு மேஜர் பிளேயர் டு வாட்ச் அவுட்டா இருப்பார் இந்த சீசன்ல. அண்ட் ஆல்சோ ஒன்ஸ் டு வாட்ச்ல விரிட்ஸ் இருக்காரு. போன சீசன் வந்து ஒரு நல்ல ஒரு மணி கொடுத்து எடுத்திருந்தாங்க லிவர்பூல். ஸ்டார்டிங் ஒரு மாதிரி ஸ்லக்கிஷா இருந்தார். பட் சீசன் அப்ரோச் ஆக ஓரளவுக்கு அவர்கிட்ட இருந்து ஸ்பார்க் வர ஆரம்பிச்சது. ஜெர்மனிக்கு பையன் வேற லெவல்ல பண்ணிட்டு இருந்தான். பட் லிவர்பூலுக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்லோ ஸ்டார்ட்டா தான் இருந்திருக்கு. பட் இந்த சீசன் விரிட்ஸுமே வந்து ஒரு ஒன்ஸ் டூ வாட்சா இருக்கிறதுல கரெக்டான ஒரு ஆப்ஷனா தான் நான் பாக்குறேன் மச்சான். நீ இதை எப்படி பாக்குற? இப்போ கரெக்டாக சொல்லியிருந்தேன் மச்சான். விரிட்ஸ் வந்ததுலேருந்து ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, வரும்போதே ஒரு ஹியூஜ் மணி சைனிங்னும் போது ப்ரெஷரோட தான் வந்தார். கிட்டத்தட்ட 150 மில்லியன் கொடுத்து ஒரு பிளேயர் சைன் பண்ணும்போது நம்ம ப்ரீமியர் லீக் தெரியும் எப்படி அடிக்க போகிறாங்க. ஒரு மேட்ச் நீ ஒரு மேட்ச் சுமாராக ஆடினாலே அடுத்த மேட்ச் வந்து இவனை என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு ஏன் சைன் பண்ணீங்க அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோம். அவரும் அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி சுமாராக ஆரம்பிச்சார். போக பிக்கப் பண்ணார் எங்கேயோ ஒரு இடத்துல. ஸோ பிக்கப் பண்ணி மேட்ச் பை மேட்ச் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சீசன் கண்டிப்பாக நீ சொல்கிற மாதிரி ஒன்ஸ் டூ வாட்சில் அவர் இருக்க போகிறார். லிவர்பூல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம்னா அவர் மெயின் கோரா இருக்கணும். ஏன்னா அவர் தான் வந்து பிளே மேக்கராக ஆக்ட் பண்ண போறாரு லிவர்பூலுக்கு. ஸோ ஒரு மெயின் பொசிஷன்ல ஆட போறாரு விட்ஸ். அதே மாதிரி டாமினிக் சோபோஸ்லாய் நம்ம பார்த்தோம். அவர் பொசிஷன் மாத்தி ஆட வைக்கிறாங்க. திடீர்னு ரைட் பேக் போடுறாங்க, திடீர்னு வந்து ஒரு சென்டர் மிட்ல போடுறாங்க. ஸோ எந்த பொசிஷன் அவர் ப்ராப்பரா யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு கிளியரா ஒரு அனலி போட்டு கரெக்டா அவரை யூஸ் பண்ணாருன்னா எனக்கு தெரிஞ்சு டாமினிக் சோபோஸ்லாய் சூப்பரான அசட்டா இருக்க போறாரு. ஸோ அவரும் கேரி பண்ண போறாரு லிவர்பூலுக்கு. ஸோ இவங்களாம் தான் மச்சான் மெயின் கோரா இருக்க போறாங்க லிவர்பூலுக்கு. ஸோ அதே மாதிரி கடந்த 10 வருஷம் லிவர்பூல் வந்து ஒரு நல்லாவே டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் மச்சான். நம்ம 10 இயர் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா மான்செஸ்டர் சிட்டி தான் டாமினேட் பண்ணி வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 6 தடவை டைட்டில் அடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு டஃப் கொடுக்குற ஒன் ஆஃப் த டீமாக இருந்தது வந்து லிவர்பூல் தான் அந்த காலகட்டத்தில். ஏன்னா ஒரு 2 தடவை டைட்டில் அடிச்சிருக்காங்க. நம்ம கிளாப்பும் சரி சூப்பராக மேனேஜ் பண்ணியிருப்பாரு. ஒரு டாப் 4 டாப் 5க்குள்ளேயே தான் இருந்திருப்பாங்க. சாம்பியன்ஸ் லீக் எவ்ரி இயர் ஆடி இருப்பாங்க. ஸோ இது ஒரு பிரில்லியன்ட் அச்சீவ்மெண்ட்னு நான் சொல்லுவேன். ஒரு பிரீமியர் லீக்ல இவ்வளோ போட்டி இருக்கும்போது நீங்கள் டாப் 4 ஒவ்வொரு சீசனும் மாறி முடிக்கிறது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க, அச்சீவ் பண்ணியிருக்காங்க லிவர்பூல். ஸோ அதுக்கு ஒரு குடோஸ். நீ என்ன மச்சான் நினைக்கிற அவங்க ஹிஸ்டரியை பற்றி இந்த 10 இயர்ஸ்? எஸ், மேஜர் கிரெடிட் நான் கிளாப்க்கு தான் கொடுப்பேன். அவர் வந்து ப்ராப்பரா பிளேயர்ஸ் இறக்குனார். ஸோ குட்டினியோ ஒரு டைம்ல வந்துட்டு ஒரு பிக் மணி சைனிங்கா பார்சலோனாக்கு போவார் லிவர்பூல்ல இருந்து. ஸோ கிளாப் ரீசெண்டா சொல்லியிருந்தார். ஸோ அந்த அமௌண்ட் வச்சு தான் ஆக்சுவலா இவங்க டீமே பில்ட் பண்ணாங்களா லிவர்பூல். அண்ட் அது வந்து ஒரு கோரா நான் பார்ப்பேன். அண்ட் கிளாப் சூப்பரா ஒரு ஐடென்டி திருப்பி கொடுத்துட்டு இருந்தார். லிவர்பூல் நம்மளுக்கு தெரியும் ஒரு பயங்கரமான ஒரு லெஜெண்டரி கிளப் தான் பிஃபோர் எல்லாமே. பட் அதுக்கப்புறம் கிளாப் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த எரா மாறிச்சு டோட்டலா. அண்ட் அதுக்கப்புறம் கூட என்ன சாம்பியன்ஸ் லீக்கும் அடிப்பாங்க கிளாப் கிட்ட, அண்ட் பிரீமியர் லீக்கும் அடிப்பாங்க. அண்ட் அவர் போனதுக்கு அப்புறம் ஸ்லாட் ஒரு தடவை பிரீமியர் லீக் அடிச்சு கொடுப்பாரு.
குடுப்பாரு. பட் போன சீசன் கொஞ்சம் அன்பார்ச்சுனேட்டா இருந்தது லிவர்பூலுக்கு. பட் ஸ்டில் தே ஃபினிஷ்ட் இன் டாப் 4 அப்படின்ற மாரி தான் முடிச்சாங்க. பட் நெறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது போன சீசனே. ஏன்னா அதுக்கு முன்னாடி சீசன் வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க. வின் பண்ணியிருப்பாங்க. சோ அந்த டிஃபெண்ட் பண்ணுவாங்களா டைட்டில அப்படின்ற மாரிலாம் யோசிச்சோம். பட் அது வரல. பட் இந்த சீசன் மேனேஜர் புதுசா இருக்க போறாரு அண்ட் டீம்ல நெறைய சைனிங்ஸ் வருமா இல்லையான்னு தெரியல. பட் பார்ப்போம் கோயிங் ஃபார்வர்ட் அவங்க இந்த சீசன் என்ன பண்ண போறாங்க அப்படி. சோ லிவர்பூலுக்கு வந்து இப்போ ஆக்சுவலா ஒரு பிரஷரான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. பட் நெறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து ஹோல்ட்லயே இருக்கு. அண்ட் இதுவரைக்கும் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படி இப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. இதுவரைக்கும் ரூமர்ஸ் நெறைய விஷயம் கேள்விப்படுறோம் நம்ப. பட் எதுவும் ஃபைனலைஸ் ஆவல. ஒரு மாரி சில டீல்ஸ்லாம் லோன் மூவ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருக்கு. பட் பார்ப்போம் எந்தெந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க. மச்சான் டிரான்ஸ்ஃபர்ஸ்ல லிவர்பூல் என்னலாம் பண்ணியிருக்காங்க ஆஸ் ஆஃப் நவ்? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க ஹார்டா போய் ஜெரமி ஜாக்கெட்னு ஒரு டிஃபெண்டர சைன் பண்ணாங்க மச்சான். ஏன்னா கொனாட்டே போயிட்டாப்ல. ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு பேக்கப் வேணும் சிபி அப்படின்ட்டு போயிட்டு ஹார்டா 64 மில்லியனுக்கு ஜெரமி ஜாக்கெட்ட பண்ணாரு. அவர் ப்ரூவன் கிடையாது. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது ஜெரமி ஜாக்கெட் எப்படி பண்ணுவார் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு ஒரு டெஸ்ட்டா தான் இருக்க போகுது. டைரக்ட்டா இறக்கியிருக்காங்கன்னும் போது மேபி மேனேஜர் சொல்லி இறக்குனாங்களா, இல்ல அவங்க டேலண்ட் ஸ்கவுட் வந்து பார்த்து எடுத்திருக்காங்களான்னு தெரியல. ஸோ மேட்ச் போக போக தான் அவரை பத்தி தெரியும். விக்டர் முனியாஸ் ஒரு நல்ல யங்ஸ்டர், நல்ல ப்ராடர்ஜின்னு பார்க்குறாங்க. ஸோ அதை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் எப்படி பண்றாரு, அவரும் ஒரு விங்கரு. ஸோ அட்டாக்கிங் பொசிஷன்ல ஆட போறாரு. ஸோ அவர் வந்து பேக்கப்பா தான் இருக்க போறாரு. மேபி என்குமோவா அவருக்கெல்லாம் பேக்கப்பா இருக்க போறாருன்னு தான் எனக்கு என்னமோ தோணுது. அதே மாதிரி லோன்ல அரோகோ வந்து பார்சிலோனால ஒரு டீசென்ட்டா தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியாது அரோகோ. ஸோ திடீர்னு நல்லா பண்ணுவாரு. திடீர்னு ஒரு மாதிரி அப்படியே ஸ்டம்பிள் ஆகி இது பண்ணுவாரு. ஸோ இவங்க லோன்ல எடுத்திருக்காங்க. நான் போய் சைன் பண்ணலப்பா வித் பை ஆப்ஷனோட எடுத்திருக்காங்க லோன்ல. ஸோ அரோகோ வந்து மேபி அவர் வெர்சடைல் சிபியும் ஆடுவாரு, ஆர்பியும் ஆடுவாரு. இவங்க எந்த பொசிஷன்ல அரோகோ ஆட போறாங்கன்னு தெரியல. ஸோ அதே மாதிரி இன்னொரு யங்ஸ்டர் மார்டினஸ் அவருமே ஒரு மிட்ஃபீல்டர், அவரையுமே சைன் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க மேஜரா பார்க்கறது வந்து 2 அட்டாக்கர்ஸ் மச்சான். ஒன்னு பார்கோலா, இன்னொன்னு எம்பாய். 2 விங் பொசிஷனுக்குமே அவங்க பார்க்குறாங்க மோஸ்டா அப்படின்னு தான் தோணுது. ஸோ அவங்க 2 பேர் கிடைச்சாதான் அவங்க டீம் செட்டு. இல்லைனா அவங்க வேற எதனா செகண்டரி ஆப்ஷன் இல்லைனா தேர்ட் ஆப்ஷன் தான் போய் ஆகணும். நீ என்ன நினைக்கிற மச்சான் அதை பத்தி? எஸ் ஆப்வியஸா. டிரான்ஸ்ஃபர்ஸ் படி பார்க்கும்போது பார்கோலா நீ சொல்லியிருந்த அண்ட் ஹரோ. ஸோ ஹரோவோட டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து எனக்கு தெரியல. இது எப்படி பார்க்கிறதுன்னு. லிவர்பூல் ஃபேன்ஸே ஒரு மாரி என்னப்பா இது இவர போய் எடுத்திருக்கீங்களேன்ற மாரி தான் பார்த்தாங்க. பார்சிலோனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவருக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ பீக்கிங் ஆர்டர்ல அவர் ரொம்ப பின்னாடி போயிட்டார். பட் கேப்டன் வேற அவர் ஒரு டைம்ல இருந்தாரு. அண்ட் அவர் வந்து லோன் ஆப்ஷனா இவங்க லிவர்பூல் எடுத்திருக்காங்க. 40 மில்லியன் பை வேணா பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட்ல எடுத்திருக்காங்க. பட் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு பிரீமியர் லீக் எப்படி ஹரோ செட் ஆக போறாருன்றது வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் சீசன் என்ன பண்ண போறாருன்னு பார்க்கணும். மேபி ரைட் பேக்லயும் அவங்களுக்கு ஒரு இஷ்யூஸ் இருக்கு. லெஃப்ட் பேக்லயும் இஷ்யூஸ் இருக்கு. சோ எப்படி கரெக்ட்டா ஃபிட் இன் பண்றாங்க. சென்டர் பேக்ஸ் கொனாட்டே போயிருந்தார். பட் அதுக்கப்புறமா அந்த ஜாக்கெட்னு ஒருத்தர் வந்திருக்காரு. பட் பெரிய ஒரு மணி சைனிங் தான். பட் பிரஷர்ரா எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா எப்படி இவங்க செட்டில் ஆக போறாங்கன்னு எனக்கு தெரியல லிவர்பூல். ஒரு நல்ல டீமா இருக்க போறாங்களா? ஒரு டவுட்ல தான் நான் பார்க்கிறேன் லிவர்பூல. ஏன்னா ப்ரீவியஸ் சீசன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு மாரி பயங்கரமா இருந்தாங்க. இப்போ பெரிய பெரிய தலக்கட்டுலாம் போறாங்க லிவர்பூல் விட்டு. ஸோ ஒரு மாரி திருப்பியுமே ஒரு நியூ எராவா இருக்குமான்ற மாரி ஒரு டவுட்ல நான் பார்க்கிறேன். பட் பார்ப்போம். யாரெல்லாம் டிரான்ஸ்ஃபர் வெளிய போயிருக்கா மச்சான் இது இல்லாம? ஸோ நீ சொல்லியிருந்த மச்சான் கரெக்டா. அந்த கிளாப்போட எரான்னு ஒன்று டீம் செட் பண்ணியிருந்தார்ல நம்ம கிளாப். இப்போ கொனாட்டே, ஆண்டி ராபர்ட்சன், சலா அவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து சூப்பராக டீமை செட் பண்ணியிருந்தாரு. இப்போ அந்த எரா முடியுதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ எல்லாரும் போகிறாங்க. அதே மாதிரி இப்போ ஆர்னே ஸ்லாட்டோட செல்லப்பிள்ளை கேக்போ. ஸோ அவருமே போகிற மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு டோட்டனம் ஹாட்ஸ்பர்ஸ் ஆடாக பார்க்குறாங்களாம். ஸோ கேக்போ வெளியே போகவும் வாய்ப்பு இருக்குது. நீ என்ன மச்சான் பார்க்குற இந்த மாதிரி சீனியர்ஸ் போயிட்டு மேபி அவங்களுக்கு கரெக்டான பேக்கப்பு இல்லைனா கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கணுமா? ஒரு ப்ரெஷரில் தானே இருக்காங்க. மேபி ரீபில்டிங் ஃபேஸில் இருக்காங்க லிவர்பூல் அப்படின்னு தான் ஒரு கேள்வி எழுப்புது மச்சான். கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் லிவர்பூல் உண்மையா சொல்லணும்னா. ஏன்னா நெறைய கேக்போலாம் வந்து போன வருஷமே வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு ஸ்லாட். அண்ட் எப்படி அவருக்கு எல்லா மேட்சும் சான்ஸ் குடுத்தாருன்னு தெரியல. நெதர்லாண்ட்ஸ்ல ஹி வாஸ் டீசென்ட். பட் லிவர்பூலுக்கு பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வரல. பட் ஸ்டில் திருப்பி நம்பி போனாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு சலாவும் போயிட்டார். ஸோ டர்க்கிஷ் லீக் போயிருக்காரு. நெறைய பேர் போயிருக்காங்க. ராபர்ட்சன் எல்லாருமே ஃப்ரீ ஏஜென்ட்டா போயிருந்தாங்க. கொனாட்டேக்கும் பெரிய சீசனா இல்ல போன தடவ. ஸோ அவருமே ரியல் மேட்ரிடுக்கு போயிருக்காரு. என்ன கதைன்னு தெரியல ஒரு சைடுல லிவர்பூல் பண்றது ஐடியா. பட் பார்கோலா சரி, விக்டர் முனியோஸ். சோ விக்டர் முனியோஸ் வந்து ஸ்பெயின் ஸ்குவாட்ல இருந்தாரு. அண்ட் அவரோட ரீசன்ட் ட்ரெய்னிங் வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன் மச்சான். சோ லெஃப்ட்ல இருந்து நல்லா லெஃப்ட் சைடுல விளையாடுறாரு. கட் பண்ணி ஷூட்லாம் பயங்கரமா அடிக்கிறார். சோ மேபி அவர வந்து கோயிங் ஃபார்வர்ட் நல்ல ஹோப்ஸ் இருக்கான்னு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் சீசன் தான் பிரீமியர் லீக்ல. சோ யாருக்குமே வந்து அவ்ளோ பெருசா நம்ப முடியாது. பட் பாப்போம் என்னலாம் பண்றாங்க அப்படின்னு. பட் இதுதான் பாய்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அவுட் அண்ட் ரூமர்ஸ் பொறுத்த வரைக்கும் கேக்போ ஆகட்டும் சரி அண்ட் கர்டிஸ் ஜோன்ஸ். சோ அவருமே வந்து இன்டர் மிலான் போற மாதிரி ஒரு பிளான்ல நான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இவங்களுக்கு ரைட் விங் இப்பவும் சூட் ஆகல. இப்ப வரைக்குமே அந்த சலாவோட பேக்கப் யாரா இருக்க போறா? சோ பார்கோலா போவாங்க. பார்கோலா லெஃப்ட்ல தான் விளையாடுவார். விக்டர் முனியோஸும் லெஃப்ட்ல தான்.
என்குமோ வந்து ரைட்ல இருப்பாரா? ஸோ என்குமோ லெஃப்ட் தான். ஸோ எப்படி இவங்க ரைட் சைடு ஆப்ஷனுக்கு எப்படி போறாங்கன்றது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அண்ட் லிவர்பூல் ஃபேன்ஸ் பாய்ஸ் நீங்க பார்க்குறீங்கன்னா, நீங்க சொல்லுங்க எந்த பிளேயருக்கு இப்ப ஹார்டா போறாங்க லிவர்பூல்? அண்ட் அவங்க ரைட் சைடுல லிவர்பூல் ஆகட்டும் சரி, எப்படி ஸ்ட்ராங் பண்ண போறீங்க? எந்த பிளேயர்ஸ் ரூமர்ஸா போயிட்டு இருக்குன்றத நீங்களும் தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ பாய்ஸ் இதுதான் லிவர்பூலோட 26 மென் ஸ்குவாட். ஸோ இந்த லைனப்போட தான் 26, 27 சீசன் ஆரம்பிக்க போறாங்க. பட் ஓகே இன்னும் டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கு. இன்னும் எந்தெந்த பிளேயர்ஸ் வர போறாங்கன்றதெல்லாம் பார்ப்போம். பட் ஆஸ் ஆஃப் நவ் பாத்தீங்கன்னா இதுதான் அவங்களோட ஸ்குவாட். இவங்க கோல் கீப்பர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ மச்சான் இவங்களோட 3 கோல் கீப்பர் யாரு? அண்ட் ஆப்வியஸா யார் மெயின் கீப்பரா இருக்க போறா? ஸோ ஆப்வியஸா பார்த்தோன்னா ரொம்ப வருஷமா ஆலிசன் தான் மச்சான் இருக்காரு பிரேசிலியன். அவர் தான் இந்த வாட்டியும் லீட் பண்ண போறாரு லைன் அப்ப கோல் கீப்பிங்ல. ஸோ ஆனால் முகமது அஷ்விலி ஆக்சுவலாக நல்லா பண்ணார் போன சீசன். கிடைச்ச ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாரு. அப்போ ஆலிசன் இன்ஜுரியில் இருந்தார். ஸோ முகமது அஷ்விலியே இவங்க எங்கெங்க சான்ஸ் கொடுக்க போறாங்க? மேபி கப் மேட்சஸா? ஆனால் மோஸ்ட்டாக பார்க்கும்போது ஆலிசன் தான் லீட் பண்ண போறாரு. ஸோ அவருக்கு பேக்கப்பாக தான் முகமது அஷ்விலி இருக்க போறாரு. உட்மேன் வந்து ஒரு தேர்ட் சாய்ஸ் கீப்பர் தான். இவங்க 2 பேர் இல்லாத பட்சத்தில் ரொம்ப ரேர் சினாரியோ இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் உட்மேன் வர்றது. ஸோ ஆலிசன் லீட் பண்ண போறாரு, முகமது அஷ்விலி பேக்கப். இதான் கோல் கீப்பரை பொறுத்த வரைக்கும் மச்சான். ஓகே. பட் லிவர்பூல் ஃபேன்ஸ் வந்து ஒரு மாரி லைட்டா முகமது அஷ்விலி வந்து ஒரு மாரி தான் சொல்றாங்க. ஏன் அப்டின்னா, பெரிய பால் கேரிங் அபிலிட்டிலாம் இல்ல. பால் பிளேயிங் கீப்பரா அவர் இல்ல. ஸோ நெறைய இது கொஞ்சம் ஃப்ளாஸ்லாம் இருக்குன்ற மாரி சொல்றாங்க. பட் பாய்ஸ் என்ன நெனைக்கிறீங்க முகமது அஷ்விலி பத்தி? டெஃபினட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. பட் ஆலிசன் டாப் நாட்ச் கீப்பர். அவர் தான் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷமா இருக்காரு? கேரி பண்ணி குடுத்துட்டு இருக்காரு நெறைய சீசனா. ஸோ அவர் மெயின் கீப்பரா இருப்பாரு. அண்ட் நீ சொன்ன மாரி இவர் வந்து பேக்கப் கீப்பரா இருக்க போறாரு. அண்ட் இவங்க டிஃபென்ஸ் எப்படி மச்சான் இருக்கு? ஸோ டிஃபென்ஸ் பார்த்தனா தான் மச்சான் கவலை கடமை அங்கே தான் ஆரம்பிக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா போன சீசன் தான் இருக்கிறதுலே ஒஸ்ட் டிஃபென்ஸ் இன் லிவர்பூல் ஹிஸ்ட்ரியே சொல்கிறாங்க. இவ்வளோ கோல்ஸ் கன்சிடர் பண்ணது போன வருஷம் தான் ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வேன் டைக் ரொம்ப ஏஜ் ஆகிட்டாரா, கிட்டத்தட்ட 35 இயர்ஸ் ஓல்டு மச்சான். ஸோ இதுக்கப்புறம் அவருக்கு எப்படி சொல்கிறது, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கண்டினியூஸாக அவரால் ஆட முடியுமா? எனக்கு தெரிஞ்சு பெரிய ஸ்டேஜ் நிறைய மேட்சஸ் ஆட போகிறாங்க லிவர்பூல். கப்ஸும் சரி, எனக்கு தெரிஞ்சு லீகும் சரி. அவருக்கு வந்து ஒரு பேக்கப் ப்ராப்பராக இவங்க இன்னும் ரெடி பண்ணலை. ஸோ அந்த ஜோ கோமஸ் இருக்காரு, இன்னொரு சிபியா. அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ ஜெரமி ஜாக்கெட்டை வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து என்ன பண்ண போகிறாங்க? சிபி ஒரு பொசிஷன் வந்து ஒரு கன்சர்னிங்காக தான் இருக்குது. ஸோ வேன் டைக் கொனாட்டே பார்க்கும்போது அந்த ட்ராஃபி அடித்த சீசன், டைட்டில் அடித்த சீசன் வேறு மாதிரி இருந்தது. சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. போன சீசன் ரொம்ப டிப்பு மச்சான். ஸோ அங்கே வந்து எப்படி ஒரு ரியல் கன்சர்னாக இருக்குது. அதே மாதிரி வந்து கர்கஸை எல்பியில் சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே எப்படி சொல்கிறது, அவர் வந்ததுலேருந்து ஒரு ப்ராப்பரான கேம் டைம் கிடைக்கல. அவரையுமே பொசிஷன் மாற்றி மாற்றி ஆடுறாங்க. ஸோ அவருமே இன்ஜுரியில் இருக்கார். அதே மாதிரி சிமிக்கஸ் ரைட் பேக்கில் அவருமே ஒரு இன்ஜுரி கன்சர்னாக தான் இருந்தார் போன சீசன் ஃபுல்லாக. ஒரு ஹார்ட்லி ஒரு 4-5 மேட்ச் தான் ஆடி இருப்பாரு. இன்னொன்று ஃப்ரிம்பாங் வந்து ஒரு தப்பான பொசிஷனில் ஆடுறாங்க. ரொம்ப அட்டாக்கிங் பொசிஷனில் ஆடுறாங்க. கிட்டத்தட்ட சலாக்கு பதிலாக ஆடிட்டு இருந்தார் அவர் போன சீசன், சலா உட்கார வைக்கும் போது. ஸோ இந்த சீசனும் அதே தான் பண்ண போறாங்களா? அதே தப்பு தான் பண்ண போறாங்களா? ரைட் விங்கில் தான் ஃப்ரிம்பாங்க போட போறாங்களா? அங்கே ஒரு கன்சர்ன் இருக்கு. அதே மாதிரி பிராட்லி ஆக்சுவலாக இன் அண்ட் அவுட்ல தான் இருக்காரு. அவருக்கு ஒரு லாங் ரன் கொடுத்தா நல்லா பண்ணுவாரோ எனக்கு என்னமோ தோணுது. ஸோ ஆனால் அவரை உட்கார வச்சுட்டு தான் ஆடுறாங்க. ஸோ இப்படி தான் மச்சா இருக்கு. டிஃபென்ஸ்ல ஹெவி கன்சர்னிங்காக இருக்கு. நீ என்ன நினைக்கிற? ஏதாவது சைனிங் வேணுமா உங்களுக்கு டிஃபென்ஸ்ல இதுக்கு மேல? டெஃபினட்டா சைனிங் வேணும் எனக்கு தெரிஞ்சு. அது இல்லாம நீ டிஃபென்ஸ்ல வந்து நம்ம இதுல அரோவும் சேர்த்துக்கலாம். கரெக்ட்டா? சோ அரோவும் வந்திருக்காங்க. இப்ப லோன்ல எடுத்திருக்காங்க. அரோவ வச்சு பார்த்தா கூட எனக்கு தெரிஞ்சு டிஃபென்ஸ்ல ஒரு மாரி கவலைக்கிடமா தான் இருக்கு மச்சான் லிவர்பூல் சீரியஸா. ஏன்னா பிரீவியஸா லிவர்பூல் டிஃபென்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும். ஒரு மாரி நல்லா இருக்கும். பட் இப்போ வந்து வேன் டைக் இந்த சீசன் ஓகே அவர் இருக்காரு. அவர நம்பி தான் போறாங்க. பட் அவருக்கு பார்ட்னரே இல்ல. சோ இந்த ஜாக்கெட்னு ஒருத்தர சைன் பண்ணியிருக்காங்க. அவர்லாம் யங் பிளேயர் தான். எடுத்தோனே மெயின் ஸ்குவாட்ல குடுப்பாங்களா? எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அரோஹோ வந்ததுக்கு அப்புறம் எப்படி உடனே ஃபிட் ஆக போறாரு? ஏன்னா பார்சிலோனால பெருசா சான்ஸ் கிடைக்கல. அண்ட் ஓகேஷான ஒரு டிஃபெண்டர் தான் இருந்தாரு. ரொம்ப அக்ரெசிவா போய் ஒரு மாரி ஃபெயில் ஆயிட்டு இருந்தாரு. பட் பாப்போம் இந்த சீசன் ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அண்ட் லெஃப்ட்ல கர்கஸ் அவருக்குமே ஒரு இன்ஜுரி இப்போ வந்திருக்கு. அண்ட் ரைட் சைடுல ஃப்ரிங்பாம் இல்ல ஹரோ பேக்கப் மாதிரி ஆடுவாங்க. பட் டிஃபென்ஸ் ஒரு சீரியஸாவே ஒரு இஷ்யூஸ் பார்க்கணும் அவங்க லிவர்பூல் கோயிங் ஃபார்வர்ட். ஏதாவது டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்றாங்களான்றது பார்ப்போம். பட் ஓகே. சோ இவங்களோட மிட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ மிட்ஃபீல்டு பார்த்தோன்னா மச்சான் ரயன் கிராவன்பர்க் அவர் வந்து ஒரு நல்ல கண்டெண்டர் தான், நல்ல பிளேயர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் போன சீசன் வந்து ஒரு பேட் சீசனாக இருந்தது கிராவன்பர்க். அவருக்கு சப்போர்ட் கொடுக்க மெக்காலிஸ்டர் இருந்தார். அவங்க டைட்டில் வின் பண்ணும்போது இவங்க 2 பேர் தான் பயங்கரமாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த மிட்ஃபீல்டில் இவங்க 2 பேர் அட்டாக்கும் சரி, இவங்க டிஃபென்ஸும் சரி சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது லிவர்பூலுக்கு. பட் போன சீசன் அது அப்படியே ரிப்பீட் ஆச்சு மச்சான். ஒன்றுமே பண்ணாத மாதிரி தான் இருந்தது. ரொம்ப லீக்கியாக இருந்தாங்க மிட்ஃபீல்ட்லையுமே. பாலும் அவங்களால பொசிஷன் வைக்க முடியல. ஒரு மாதிரி தான் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கும்போது அவங்க 2 பேர் தான் லீட் பண்ண போகிறாங்க இந்த வாட்டியுமே. அவருக்கு பேக்கப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா அந்த வட்டாரோ எண்டோ ஐயா ரேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு பேக்கப்பாக எனக்கு தெரிஞ்சு அவருமே எப்படி சொல்கிறது, இது வரைக்குமே ப்ரூவ் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட்லி ஒரு 2-3 சீசன் ஆடிட்டார் எண்டோ. ஸோ அவருமே இன் அண்ட் அவுட்டில் தான் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ப்ராப்பராக ஆடி நான் பார்த்தது இல்லைப்பா ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சில்.
ஸோ ஆனால் கேம் பொசிஷனில் இவங்க சபோஸ்ல ஆட போகிறாங்களா, அதே மாதிரி விரிட்ஸ் ஆட போகிறாங்களா, 2 கேம் ஆட போகிறாங்களா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஈரியோலாம் நம்ம அட்டாக்கிங் மேனேஜர்னு தெரியும். 2 கேமில் சொபஸ்லாயும் விரிட்ஸும் ஒன்றா ஆட போகிறாங்களா, அதுதான் நம்ம மேஜராக பார்க்கணும். 2 சிஎம் வந்து மெக்காலிஸ்டர் அண்ட் கிராவன்பர்க் அப்படி தான் இருக்க போகுது. இதை தவிர்த்து பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு ஹார்வி இலியாட்டை மிட்ஃபீல்டில் ஆட ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் நியோனின்னு ஒரு யங்ஸ்டர் வச்சுருக்காங்க. பேட்செட்டிக்னு ஒரு யங்ஸ்டர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து எப்படி சொல்ற இன் அண்ட் அவுட்டில் தான் இருக்க போகிறாங்க. பட் மெயின் 3 பில்லர்ஸ்ன்னு பார்த்தோன்னா கிராவன்பர்க், மெக்காலிஸ்டர், விட்ஸு, சொபஸ்லாய் அவங்க 4 பேர் தான். 4 பில்லர்ஸ். ஸோ அவங்கள வச்சு தான் இந்த மிட்ஃபீல்ட் ரன் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு டீசெண்டாக இருக்குது. ஆனால் பேக்கப் தேவைன்னு தோணுது மச்சான் மிட்ஃபீல்ட் பார்க்குற வரைக்கும். ஆமா. பெரிய ஒரு டெப்த் இல்லாத மாரி இருக்கு. ஏன்னா, இப்ப எல்லா காம்படிஷன்ஸ்லயும் லிவர்பூல் இருக்காங்கல்ல. சோ அப்படி பார்க்கும்போது ஒரு மேஜரா 4 பிளேயர் தான் இருக்காங்க. நடுவுல கர்டிஸ் ஜோன்ஸோட இஷ்யூ ஒண்ணு போயிட்டு இருந்தது. அவரும் கிளம்புறாருன்ற மாரி சொல்லிட்டாங்க. அண்ட் எண்டோ வந்து இதுவரைக்கும் வந்து மேஜரா அவர டிஃபென்ஸ்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நெறைய மேட்சஸ்ல ஆக்சுவலா. மிட்லயே பெருசா நான் அவர பார்க்கல. அண்ட் தெரியல இந்த சீசன் என்ன பண்ண போறாங்கன்னு. பட் லிவர்பூல் அகைன் மிட் வந்து பிளேயர்ஸ் நீடட்ன்ற மாரி தான் தோணுது. தேர் ஆர் பிளேயர்ஸ் பட் ஸ்டில் கன்வின்சிங்கா இல்லாத மாரி எனக்கு தெரியுதுப்பா. சோ அண்ட் ஓகே லெட்ஸ் கோ வித் த ஃபார்வர்ட்ஸ். அட்டாக்கர்ஸ்ல எப்படி மச்சான் இருக்காங்க? அட்டாக்கர்ஸ்ல பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இன்ஜுரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மச்சான். ஹியூகோ எக்கிட்டிக்கு பாவம் வேர்ல்டு கப் முன்னாடி கரெக்டாக ஒரு பெரிய இன்ஜுரி வந்தது அவருக்கு. அவர் அதனால ரூல் அவுட். மேபி இந்த சீசன் ஃபுல்லாக ஆடலனா கூட நம்ம யோசிக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெஸ்ட் எடுக்க போறாரு. இன்ஜுரி சர்ஜரிலாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதுலேருந்து ரெக்கவரி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஈசாக் போன வாட்டி பெரிய பிக் மணி சைனிங் பண்ணியிருந்தாங்க நியூ கேசல் கிட்ட இருந்து. ஸோ பெருசாக அவர் ஜொலிக்கல. அவருமே இன்ஜுரியாக போச்சு போன சீசன் ஃபுல்லாக. லைட்டாக எப்படி சொல்றது எண்டில் தான் அவர் கொஞ்சம் ஃபிட் ஆனார். ஓரளவு 1 கோலோ 2 கோலோ என்னமோ ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ இந்த சீசன் மேஜர் ஃபோக்கஸ் ஆன் ஈசாக்கா தான் இருக்க போது மச்சான். 2 பேர், ஒன்று வந்து விரிட்ஸ், இன்னொன்று வந்து ஈசாக். அவங்க 2 பேர் தான் பிக் மணி சைனிங். ஸோ ஹார்டாக போகிறாங்க அவங்க 2 பேர் மேலே தான். ஸோ அவங்க மேஜராக இருக்க போகிற அட்டாக்ல ஈசாக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா கோடி கேக்போ டவுட்டாக இருக்கு மச்சான். அவர் இந்த சீசன் இருக்க போறாரா இல்லையா, இல்லை டிரான்ஸ்ஃபர் ஆகி டோட்டனம் ஹாட்ஸ்பர்ஸுக்கு போறாரா? ஏன்னா கான்ட்ரவர்ஷியலாக இருக்கு. ஒருவேளை அவர் போயிட்டாருன்னா திரும்பி அந்த லெஃப்ட் விங் பொசிஷன் நீ சொல்ற மாதிரி அவங்க போயிட்டு வெளியிலேருந்து பார்கோலாவோ இல்லை வந்து விக்டர் முனியாஸ் திரும்பி 90 மினிட்ஸும் ஆட வைக்க முடியாது விக்டர் முனியாஸ். ஸோ ஒரு சீனியராக ஒரு பிளேயர் வேணும். ஸோ ஒரு பார்கோலா ஆடா போய் ஆகணும். ஸோ இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா பார்கோலா சைன் பண்ணிட்ட பிறகு கோடி கேக்போ அனுப்புவாங்களா அப்படின்னு தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு டாக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம அந்த ரியோ என்குமோவா அவருக்கும் சான்ஸ் கிடைக்க மாட்டேது. அவர் பார்த்தோம் ஸ்டார்டிங் பண்ணியிருந்தார் போன வாட்டி. ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல என்னமோ வின்னர் அடிப்பார். ஃபர்ஸ்ட் மேட்ச் செகண்ட் மேட்ச் லிவர்பூலுக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்க மாட்டார். ஆர்னே ஸ்லாட் ஃபுல்லாகவே கோடி கேக்போ வச்சு ஓட்டி இருப்பாரு. ஸோ அதுவும் ஒரு தப்பான விஷயமா இருந்தது எனக்கு தெரிஞ்சு. ஒரு யங் டேலண்ட் இருக்காங்கன்னும் போது இப்போ அதை ஹேண்டில் பண்ணுறதை ஈரியோலா கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ண எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா குரூப்பிலாம் போன வாட்டி சூப்பராக பண்ணியிருந்தார் பர்ன்மவுத்துக்கு. ஸோ அதனால இவர் சான்ஸ் கொடுக்க போறாரு யங்மோவாக்கு. அவர் ஒரு நல்ல ரோல் இருக்க போகுது அப்படின்னு தான் தோணுது. அதே மாதிரி விக்டர் முனியாஸ் வந்திருக்காரு இப்பதான் உள்ள. அவர் எந்த அளவு சான்சஸ் கிடைக்க போகுதுன்னு தெரியல. இன்னொன்று பார்த்தோன்னா கியர்ஸா மச்சான் ரொம்ப வருஷமா அவர் சைன் பண்ணி வச்சிருக்காங்க மச்சான். எதுக்கு இருக்காருன்னு தெரிய மாட்டேங்குது. திடீர்னு சாம்பியன்ஸ் லீக்ல அவர் பேரை கொடுக்குறாங்க, திடீர்னு அவர் பேரை திரும்பி எடுக்கிறாங்க. என்னடா பண்றீங்க? ஒரு விங்கர் தானே, போட்டு வைக்கலாமே, எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயர் தானே, அவர் ஆடுனா கூட பரவாயில்ல, எதுக்கு பேர்லாம் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு ஸ்லைட் கன்ஃபியூஷனாகவே இருக்கு. அவர் இது வரைக்கும் நான் 90 மினிட்ஸ் ஆடி லிவர்பூல் கேம்ல நான் பார்த்ததே கிடையாது மச்சான் சைன் ஆனதுலேருந்து. ஸோ அதனால என்ன பண்ண போறாங்க, கியர்ஸா வச்சுட்டு திரும்பி அனுப்ப போறாங்களா இல்லை ஆட வைக்க போறாங்களான்னு தெரியல. இங்கேயுமே ஒரு பயங்கர கன்சர்னிங் ஃபேக்டர் தான் இருக்கு. இன்னும் அந்த 2 விங் செட் ஆகல மச்சான். ஈசாக் ஆட போறாரு, ஈசாக் பேக்கப் யாருன்னு தெரியல. அதே மாதிரி 2 விங் தெரியல. ஸோ ரொம்ப கன்சர்னிங்கா தான் இருக்கு அட்டாக்குமே. ஓகே. நீ சொல்லியிருந்த எஸ் ஈசாக் தான் வந்து இந்த சீசன் காப்பாத்தணும் மச்சான் லிவர்பூல. ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அட்டாக்ல கோல்ஸ் வந்து ஈசாக் கிட்ட இருந்து தேவை. அண்ட் பிரிட்ஸ் ஆகட்டும் சரி அவர் சப்ளை கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. சப்போஸ்ல அவர் கேம் போன சீசன் நல்லாவே விளையாடினாரு. பட் ஈசாக் இந்த சீசன்ல நல்லா கோல்ஸ் அடிக்க ஆரம்பிக்கிறாருன்னா லிவர்பூலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கோயிங் ஃபார்வர்ட் நல்ல பொசிஷன்ல முடிக்கலாம். பட் அதை தவிர வந்து பிளேயர்ஸ் வந்து இங்கேயுமே இன் அண்ட் அவுட் மாதிரி தான் இருக்கு மச்சான். அட்டாக்கர்ஸ்லயுமே வந்து எக்கிட்டக்கே வந்து போன சீசன் அவர் வந்த ஃபர்ஸ்ட் சீசனே பயங்கரமா விளையாடினார். ரொம்ப சூப்பரா விளையாடுறாரு எக்கிட்டக்கே. பட் ஒரு அன்பார்ச்சுனேட் இன்ஜுரி. ஸோ அவரை ரூல் அவுட் பண்ணிடலாம். ஸோ மேபி ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் வரலாம். அப்படிதான் இருக்க போகுது. ஸோ அப்போ வந்து அப்படி வந்து பார்க்கும்போது ஈசாக் கிட்ட தான் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சீசன்ல இருக்கு. ஸோ அவர் ஏதாவது பண்ணாதான் லிவர்பூலுக்கு ஏதாவது நடக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ பட் ஓகே இதுதான் இவங்களோட 26 மென் ஸ்குவாடா இருந்தது. இவங்களோட 11 எப்படி அப்ரோச் பண்ண போறாங்கன்றத பார்ப்போம். ஸோ இன்னிய வரைக்கும் அவங்க 11 பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியல மச்சான் இவங்க தான் ஆட போகிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க 11 வந்து டிரான்ஸ்ஃபரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா 2 விங்குமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ விரிட்ஸ் வந்து நீ விங்கில் ஆட போறியா இல்லை கேமில் ஆட போறியா, அதே மாதிரி வந்து சொபஸ்லாயே நீ மிட்ல ஆட போறியா இல்லை ஆர்பியில் ஆட போறியா, அந்த ஒரு கன்சர்ன் தான் இருக்குது. அதே மாதிரி ஈசாக்கு ஒரு ப்ராப்பரான பேக்கப் இல்லை. இப்போ ஈசாக் இன்ஜுரி ஆகிட்டாரு. இப்போ எக்கிட்டேக்கே இருந்தார் ஓகே. இப்போ எக்கிட்டேக்கே இல்லை, வேற யார் இப்போ ஸ்ட்ரைக் ஆட போறான்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ கோடி கேக்போ நீ ஃபால்ஸ் 9 போட்டு ஆடலாம் ஸ்ட்ரைக்கரில். இப்போ கோடி கேக்போவும் சைன் பண்ண போறாங்க டோட்டன்ஹாம். ஸோ அங்கிருந்து வெளில போறாங்க. இப்போ லெஃப்ட் விங்ல பார்த்தோன்னா பார்கோ விக்டர் முனியாஸ் மட்டும் தான் இருக்காரு. நீ பார்கோல சைன் பண்ணாதான் உண்டு. அதே மாதிரி ரைட் விங்ல பார்த்தோன்னா எம்பாயை பார்க்குறாங்க, பிஎஸ்ஜியோட எம்பாயை. ஸோ ஒரு விட்ஸை போட்டு தான் ஆடணும், வேற ஆப்ஷன் கிடையாது. அப்படி இல்லைன்னா நீ ஃப்ரிம்பாங்கே போகணும்.
அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு எங்க இருந்துடா யாரடா ஆட வைக்க போறீங்க? இப்ப ஸ்ட்ரைக் அவங்க போய் ஒரு சைன் பண்ணணும் ஆடா. ஏன்னா எக்கிட்டேக்க இல்ல. அதே மாரி விங்ல 2 விங்கும் அவங்க சைன் பண்ணி ஆவணும். அதே மாரி டிஃபென்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஜெரமி ஜாக்கெட்ட வச்சு தான் சிபி ஆட போறாங்க. வச்சிருந்தாங்க யங்ஸ்டர். அந்த குவான்ஸாலாம் இருந்தாரு முன்னாடி. டீசென்ட்டா பண்ணியிருந்தார். அவரெல்லாம் ஏன் விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப ஜோ கோமஸ் தான் திரும்பி கட்டிட்டு அழ போறாங்களா? அதுதான் எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா ஜோ கோமஸ் தான் ரொம்ப வருஷமா இருக்காரு. திரும்பி அவருக்கு தான் போறாங்களோன்னு தோணுது. அதே மாரி ரைட் பேக்ல நீ சோபோஸ்லாய் ஆட போறியா? இல்ல அரோகோ ஆட போறியா? இல்ல ஃப்ரிம்பாங்க போட்டு தான் திரும்பி ஆட போறியா? ரொம்ப கன்சர்னிங்கா இருக்கு மச்சான். டீம் லைனப்ப பார்க்கும்போது. நீ என்ன நினைக்கிற அத பத்தி? எஸ். ஆமா. சீரியஸாவே லிவர்பூல் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. மேபி ஏதாவது வண்டர்ஸ் நடந்தா அவங்களுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்குன்ற மாரி தான் நான் சொல்லுவேன். ஈசாக் மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி மச்சான் நான் சொன்ன மாரி. அண்ட் ஆல்சோ நீ வந்து இதுல வந்து டிரான்ஸ்பர் பார்குலாயின்னு வரல. பட் மோஸ்ட் லைக்லி என்ன சொல்றாங்க அப்டின்னா, லூயி என்ரிகேவும் அதான் சொல்லியிருந்தார். அவர பத்தி நான் பேச விரும்பலன்ற மாரிலாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் மோஸ்ட் லைக்லி எனக்கு இந்த டிரான்ஸ்பர் நடந்துரும்னு தோணுது மச்சான். லிவர்பூல் போயிடுவாருன்ற மாரி தான் நான் நெனைக்கிறேன். ஓகே லெஃப்ட் சைட்ல அவர வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி வந்து எம்பாய் வேற பார்க்குறேன். 2 பேரும் பிஎஸ்ஜி தானே. அது என்ன கதைன்னு தெரியல. விர்ட்ஸ் வந்து சிஏஎம்ல விளையாடணும். கேம்ல விளையாடணும் என்ன பொறுத்தவரைக்கும். பட் சப்போஸ்ல அங்க இருக்காரு. பட் மேபி ஃபிளாங்க்ஸ்லயும் விளையாடலாம். லெஃப்ட் சைட்ல தான் ஜெர்மனிக்கும் விளையாடினாருன்னு நினைக்கிறேன் அவர். இந்த வேர்ல்ட் கப்ல. லெஃப்ட் சைட்லயுமே போடலாம். பட் விக்டர் முனோஸும் வந்து லெஃப்ட் சைடு தான். அட்டாக்கர். எல்டபிள்யூ தான். நிறைய பொசிஷன் அந்த சைட்லயே இருக்கு. திருப்பி அந்த பொசிஷனை ஸ்ட்ராங் பண்ண தான் பாக்குறாங்க. அண்ட் சப்போஸ்லாய் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் 10 விளையாடணும். ஆர்பியா போடுறாங்கன்னா திருப்பி கொஞ்சம் கஷ்டம் அவங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி கிராவன்பெர்க் அண்ட் மெக்காலிஸ்டர் கிட்ட இருந்து ஏதாவது நடக்கணும் மச்சான். அவங்களுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்க போறாங்க. டிஃபெண்டர்ஸ் வேன் டைக் நான் நம்புறேன். எப்பவுமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் கூட இருக்கிறவர் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படின்னு தெரியல. யங்ஸ்டர் தான். பட் ஓகே கோயிங் ஃபார்வர்ட் பார்க்கணும். அண்ட் பேக்கப்பே இல்ல மச்சான். இவங்களுக்கு பெரிய ஒரு பேக்கப்பும் இல்ல. டீம் மெயின் 11 வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. கர்கஸ் இன்ஜுரி இப்போ ஒண்ணு வந்திருக்கு ரீசென்ட்டா. இவங்க ப்ரீ சீசனும் மச்சான். ப்ரீ சீசன்லயுமே பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸா நான் பார்க்கல. லீட்ஸ் கிட்ட ஒரு மேட்ச் தோத்துருப்பாங்க. அண்ட் மொனாக்கோ கிட்ட ஒரு 2 கோல்ஸ் லீட்ல இருந்து 3-2 ஏதோ தோப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நீ சொல்லி தான் சந்தர்லாந்து கிட்ட ஒரு வின் வந்திருக்கும். அண்ட் அந்த மாதிரி போச்சு. பட் ஒரு மாதிரி கன்வின்சிங்கா இல்ல லிவர்பூலோட கேம்ஸ் வந்து. ஏன்னா ப்ரீவியஸா நம்ம ஒரு 10 வருஷமா அப்படி பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி அட்டாக்கிங் ஃபுட்பாலா அண்ட் நிறைய பெரிய தலைக்கட்டுங்களா இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுற மாதிரி எனக்கு ஒண்ணு தோணுது. அண்ட் நீ என்ன மச்சான் இதை எப்படி நீ பாக்குற? இத நான் எப்படி பார்க்குறேன்னா மச்சான், இவங்க ஒரு ரீபில்டிங் ஃபேஸ்க்குள்ள போப்போறாங்க மச்சான் இப்ப. ஏன்னா, இவங்க அழிவு காலம் எப்ப ஆரம்பிச்சதுன்னு நான் சொல்லுவேன்னா, அவங்க லூயிஸ் டியாஸ்லாம் விட்டாங்க பாரு. ஒரு சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு எனக்கு தெரிஞ்சு. அவங்க டைட்டில்லாம் வின் பண்ற சீசனு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, நீ லூயிஸ் டியாஸ்லாம் எப்படி விடுவ? அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. அர்னால்டு போறாரு. ஓகே அவரோட இது முடிஞ்சிருச்சு. அவரோட எப்படி சொல்றது கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. அவர் போறாரு. நீ லூயிஸ் டியாஸ்லாம் எப்படிப்பா விடுவ? ஒரு பிரைம்ல இருக்காரு அவர் கிட்டத்தட்ட. இப்ப போயிட்டு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு பயர்ன் மியூனிக்கு. நீ அவர்லாம் வச்சிருந்தா அவர்லாம் கேரி பண்ணி குடுத்திருப்பாரு. அப்படிலாம் நீங்க விடும்போது எனக்கு தெரிஞ்சு டேலண்ட்ஸ் ஒரு சைனிங்ஸ் எல்லாமே தப்பாயிருச்சு. அதே மாதிரி சாலாவை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணது ஓகே. எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். அதுவுமே ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்தது. நீ இன்னொரு ஒரு சீசன் ஏன் கொடுத்தீங்க? டைட்டில் அடிச்ச உடனே முடிச்சிருக்கலாமே. டப்புன்னு அவர் சவுதி இல்லைனா வேற லீக் அமைச்சிருக்கலாமே. அங்கேயுமே ஒரு கொஸ்டின் மார்க் நடந்தது. அதுக்கப்புறம் டார்வின் நூனஸை சைன் பண்ணாங்க. மேபி அவருக்கு ஒரு நல்ல ரன் கொடுக்கலையோ இல்ல நல்ல ரன் கொடுத்து அவர் பர்ஃபார்ம் பண்ணலையோ எனக்கு தெரியல. அதுவுமே கொஞ்சம் பேடா போச்சு. இப்போ இவங்க பண்ணது என்னன்னா ஒரு 2 சைனிங் சொல்லுவோம் மச்சான். ஈசாக் அண்ட் விர்ட்ஸ் மலை போல நம்பி இருக்காங்க நீ சொல்ற மாதிரி. ஒரே ஆப்ஷன் ஈசாக் காப்பாற்றணும். விர்ட்ஸ் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். இல்லனா அவங்க சீசன் ரொம்ப பேட் டு வர்ஸா ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு இரியோலாவை சாக் பண்றதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு டிசம்பருக்குள்ள. அது பண்ணாங்கன்னா இல்ல அவருக்கு அடுத்த டிரான்ஸ்ஃபரை பாப்பாருனா கூட எனக்கு தோணல. அந்த மாதிரி தான் போகுது. எப்படி ஆடுறாங்கன்னு தெரியல மச்சான். ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச்ல நமக்கு தெரிஞ்சிரும். ஓகே. எஸ் கரெக்ட் தான். லிவர்பூல் வந்து இந்த தடவை எப்படி பண்ண போறாங்க பாய்ஸ்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 11 உங்ககிட்ட நாங்க காமிச்சிருந்தோம். பட் இத தாண்டி வேற ஏதாவது டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்க போதா லிவர்பூலுக்கு? லிவர்பூல் ஃபேனா இருந்தாலும் நீங்களும் உங்களோட ஹார்ட் டு ஹார்ட் உண்மையை சொல்லுங்க. இந்த சீசன் லிவர்பூல் எவ்வளவு ஃபாரா போறாங்க? நியூட்ரலா இருந்தாலும் சொல்லுங்க பாய்ஸ். இந்த தடவை டேபிள்ல எத்தனாவது லிவர்பூல் முடிக்க போறாங்க? அதுக்கு ஒரு வீடியோ நம்ம டீடைலாவும் பண்ணலாம். பிரீமியர் லீக் பிரெடிக்ஷன் சொல்லிட்டு. பட் எஸ் ஆஸ் ஆஃப் நவ் இந்த ஸ்குவாட் அனலைசிஸ்ல லிவர்பூலோட டீம் இப்படி தான் இருக்கு. 26-27 ஆஸ் ஆஃப் நவ் இந்த டீமோட தான் போறாங்க. கோயிங் ஃபார்வர்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ்ல ஏதாவது பிளேயர்ஸ் வராங்களான்னு பார்ப்போம். அண்ட் டெஃபினட்டா வந்தனா அந்த வீடியோவுமே நம்ம பண்ணலாம். எந்த பிளேயர்ஸ் வராங்க அப்படின்னு. அண்ட் புதுசா பாக்குறீங்கன்னா பாய்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்ஸ். அண்ட் ஆல்ரெடி சொல்றது தான். அண்ட் இன்டராக்ட் பண்ணுங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் இன் கமெண்ட்ஸ். அண்ட் உங்களோட ஃபேவரட் டீம் என்ன அதையும் சொல்லுங்க. அண்ட் அந்த டீமோட ஸ்குவாட் அனலைசஸும் நெக்ஸ்ட் பண்ணலாம். இனி வர நாட்கள்ல ரெகுலரா உங்களுக்கு ஸ்குவாட் அனலைசஸ் வந்துரும். அண்ட் பிரீமியர் லீக் மட்டும் இல்லாம இனி வர லா லீக் ஆகட்டும் சரி, பண்டோஸ் லீக் ஆகட்டும் சரி, பயர்ன் மியூனிக் எப்படி போறாங்க அண்ட் இன்டர் மிலான் நிறைய சைனிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி போறாங்கன்றதெல்லாம் ஒன் பை ஒன் பாத்துறலாம். அண்ட் ஃபீல் ஃப்ரீ டு லைக் ஆல்சோ பாய்ஸ். லைக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம கண்டென்ட் மற்ற பீப்புளுக்குமே ஷேர் ஆகும். அண்ட் அவங்களுமே வந்து நம்ம கம்யூனிட்டிக்குள்ள வரப்போறோம். மச்சான் எஸ் அதான் எனக்கு தெரிஞ்சு அதான் இந்த வீடியோ சம்மரைஸ் பண்ணணும் நான் நினைச்சிருந்தேன். பட் எஸ் பாய்ஸ் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல we will meet again soon in your squad analysis video and community shield வேற வருது. அதுல லைவ் வாட்ச்ல உங்களை சந்திக்கிறோம். Until then it's bye from both of us. நன்றி, வணக்கம்.